கோதாயை நமஹ. இன்னைக்கு திருப்பாவையில் 6வது பாசுரம் பார்க்கலாம். புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழியக்கால் ஓச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அறியன்ற பேரரவம் உள்ளம் புகழ்ந்து குளிர்ந்தேரோரெம்பாவாய். புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயில் வெள்ளை விழி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழியக்கால் ஓச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவும் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேரோர் எம்பாவாய். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் தன்னுடைய ஒரு தோழியை எழுப்புறா. அதுதான் பாட்டோட சென்டர் கோர் கருத்து, அதுதான். ஆனால் அதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல பார்த்தோம் திருப்பாவை 30 பாசுரம் உள்ளது. அது என்ன 5 பாசுரங்களாக கொண்ட ஒரு 6 ட்ராமா சீன் நிகழ்ச்சி, நாடகத்தில் இருக்கிற காட்சி வடிவங்கள் 6 சீன். அதனால்தான் 5 அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு அப்படின்னு நம்ம பெரியவாள்லாம் சொன்னால் முதல் 5 என்ன பண்ணுறது, அது மார்கழி மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, அதற்கு முன்னாடி கார்த்திகை மாதத்து கடைசி 2 நாளில் நடக்கிற ஒரு சிறப்பான ஒரு முஸ்தீபு ப்ரீஆம்பிள் டு திருப்பாவை அப்படின்னு கூட சொல்லலாம். திருப்பாவைக்கு முன்னாடியே நம்ம எப்படியெல்லாம் நோன்பு நோக்கணும், நம்ம எப்படி நம்ம மனதளவை நம்மளை மாற்றிக்கணும், நம்ம இருக்கிற இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரே எப்படி இருக்கணும், அது ஒரு ஆய்ப்பாடியாக மாற்றிக்கணும். பெருமாள் இருக்கிற வடபத்திர சாயி இருக்கிற இடம்தான் நந்தகோபனுடைய இடமா மாளிகையாக நினச்சிக்கணும். நம்ம ஆண்டாள் இருக்கிற வீடு தான் கோபிகைகளோடைய வீடு, அங்கே இருக்கிற அந்த ஏரி தான் யமுனா நதி அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே நம்மளை என்ன பண்ணிக்கணும், அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கணும். நம்ம முழு அளவில் ஒரு கோபிகையாக மாறணும். அந்த இடைச்சியெல்லாம் எப்படி அலங்காரம் பண்ணிப்பாலோ அப்படியே நம்மளும் இருக்கணும்னு அந்த வேலையெல்லாம் சொல்லி கொடுத்து, அதனால தான் மார்கழி மாதம் அப்படி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணணும்னு தோழிகளை போட்டு ஒரு ப்ரீ பிளான் பண்ணிட்டு இருந்தா. அதில் முதல் பாசுரத்தில் நமக்கே பறை தருவான் நாராயணனே அப்படின்னு சொன்னார். அடுத்தது 2வது பாசுரத்தில் வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்க்கடல் துயின்ற பைய துயின்ற பரமநடி பாடி சொன்னான். 3வது பாசுரத்தில் ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படின்னு திருவிக்கிரம அவதாரத்தை சிறப்பாக பேசினா. 4வது பாசுரத்தில் பர்ஜன்ய தேவதையை கூப்பிட்டு இந்த ஊரில் நன்னா நிற்க பார்க்க மழை பெய்யணும், சமுத்திரத்தில் போய் அப்படியே மொண்டுகிட்டு வரணும், அப்படியே அந்த ஓசை குறையாமல் கொண்டு நல்லபடியாக மழை பாயணும் அப்படின்னு சொல்லிட்டா. ஏன்னா எல்லாருக்கும் சமிருத்தி இருக்கணும், தன சமிருத்தி இருக்கணும், தானிய சமிருத்தி இருக்கணும். அப்படின்னா அதற்கு முதல்ல நல்லபடியாக பயிர் விளையணும். பயிர் விளைஞ்சாதான் தானிய சமிருத்தி கிடைக்கும். தானிய சமிருத்தி இருந்தால் தன்னடைவே என்ன கிடைக்கும், தன சமிருத்தியும் கிடைக்கும் அப்படின்னு. அந்த ஓங்கி உலகளந்த பாசுரத்தில் 3வது பாசுரத்தில் மாதம் மும்மாறி பெய்யுது அப்படின்னு சொன்னா. ஆனால் இப்போ என்ன சொன்னா, போதுமான அளவுக்கு நல்லபடியாக மழை பெய்யணும். பர்ஜன்ய தேவத்தையை கூட்டு தனக்கு நம்ம என்ன பண்ணுறோம், கிருஷ்ணரை உத்தேசித்து கிருஷ்ணரை அடையணும்னு கிருஷ்ணர்கிட்டயே கேட்கறதுக்கு நாங்கள் நோன்பு நோக்க போகிறோம்னு சொன்னால், அந்த நோக்கின்ற நோன்புக்கு உறுதுணையாக யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுவான்னு பார்த்தா பர்ஜன்ய தேவதையை கூப்பிட்டு எங்களுக்கு உபகாரம் பண்ணு அப்படின்னு சொல்லி ஆய்ப்பாடியில் நல்லபடியாக மழை மொண்டு கொண்டு வந்து பெய்யணும். அந்த மொண்டு கொண்டு வருதுன்றது பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன பாத்திரத்துலேருந்து இல்லை, சமுத்திரத்திலே இறங்கு நடு சமுத்திரத்தில் போய் ஆழமான சமுத்திரத்தில் நிறைய ஜலம் கொண்டு வந்து அப்படியே மாற்றாத நல்ல பழம் உறக்க சத்தத்தோட மழை பொழிய வேண்டும்னு கேட்டுண்டா. அப்புறம் மாயனை மண்ணு அப்படின்னு சொன்னால் இந்த பாசுரத்தில் வராக அவதாரத்தில் பெருமாள் பூமி பிராட்டியை உத்தாரணம் பண்ணி எடுத்து கொண்டு வந்து வரைச்சு அவளுக்கு நிறைய விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்குறார். அப்போ பெருமாள் சொல்கிறார், என்ன அடையாளம் என்ன சொன்னார், 2-3 விஷயம் சின்னது தான் அப்படின்னு சொன்னால், தூயோமாய் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து அப்படின்னு சொன்னால், அதனால் அதை எப்படி இருந்தாலும் நம்ம ஜனங்களுக்கு நம்ம போய் சொல்லி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் என்ன பண்ணா, பூமி பிராட்டியே ஆண்டாளாக அதை என்ன பண்ணா, துளசி அடியில் தான் கிடச்சா. அப்படி இப்போ பெரியாழ்வாரோட விஷ்ணு சித்தரோட திருக்குமாரத்தியாக இருந்து நமக்கு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டா. என்ன வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து அப்படின்னா போய வழியும் புகுதருவார் நின்றனவும் எல்லாத்தையும் சொல்லி பெருமாள் என்ன பண்ணுவார், பெருமாளே சொன்னார், அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கதியும், நானே அவனை கடைசி காலத்தில் நினச்சி அவனுக்கு நல்ல கதியை கொடுக்குறேன்னு சொன்னார்.
அதை நம்மளுக்கு வந்து 5வது பாசுரத்தில் சொல்லிவிட்டா. இது வரைக்கும் முதல் சீன் இருக்கே, இந்த 30 பாசுரம் இருக்கிற அந்த முதல் சீனை நன்னா முடிஞ்சிடுது. 2வது சீன் ஆரம்பிக்கணும். 2வது சீன் ஆரம்பிக்கச்சே அதில் 6லேருந்து 10, அப்புறம் 11லேருந்து 15 இந்த 10 பாசுரத்தையும் ஒரு உதாரணம் சொல்லி தன்னுடைய கூட வந்திருக்கிற இந்த 5 லட்சம் குடிப்பெண்கள் இருக்காளே எல்லாரும் போய் பெருமாளை சேவிக்கணும். அந்த நோவு நோக்கிறதுக்கு யமுனா நதி தீரத்துக்கு போய் குளிச்சுட்டு பெருமாளை சேவிக்கணும்னு சொன்னால் ஒருத்தராக தனியாக போகக்கூடாது. நம்ம எல்லாரும் குழாமாக சேர்ந்து சென்று பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னு அவளுக்கு அபிப்பிராயம். அதனால் 6வது பாசுரம் ஆரம்பிக்கிச்சு. முதல்ல எல்லாரும் குளிச்சுட்டா எழுந்துவிட்டா ஒருத்தர் முடியாதவாள் இன்னும் நான் 10 பேர் குறையிறதுன்னு வைங்கூடேன். அந்த 10 பேரையும் அழிச்சுட்டு போகலாம். அவளால் ரொம்ப வேண்டப்பட்டவா, அவளை என்ன படுத்து தூங்கிட்டு இருக்காளோ என்னமோ அப்படின்னு 6வது பாசுரம் சொல்ல வரைச்சே ஒரு தோழியோட வீட்டு ஒருத்தியோட வாசலில் நின்று கூப்பிட்றா. வாசலில் ஷீ இஸ் நாக்கிங் த டோர். கதவை தட்டி என்ன முடிச்சுனுட்டியா, ரெடி ஆகிட்டா, நாங்கள் காத்துட்டோம், எல்லாருமே வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னார். அப்படியா வந்துட்டோங்களா அப்படின்னு சொல்லி அவளுக்கு அது பதில் சொல்லாமல் வரும்போது பதிலே சொல்லலை. அப்போ உடனே நாங்கள்லாம் வந்துவிட்டோம், அதனால் நீ வந்து எழுந்துக்கோ, இன்னுமா எழுந்துக்கல, ஒண்டிமா பெருமாளை நீ மட்டுமே யோசிச்சுன்னு இருக்கியா, அப்படி இல்லை சீக்கிரம் வெளியில் வா, நம்ம போகலாம், எல்லாரையும் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. அதனால் முதல்ல என்ன வார்த்தை, புள்ளும் சிலம்பினகான், நீ முழிச்சுக்கோ. புள்ளும் சிலம்பின, புல் என்று சொன்னால் பறக்கக்கூடிய இறக்கைகளை கொண்ட பறவை அப்படின்னு அர்த்தம். அந்த புல் என்ன பண்ணிட்டு அது கூட சிலம்பிடுத்து பார், கார்த்தால பொழுது விடைய போகிறது. இப்போ இன்னி காலத்தில் மார்கழி மாதத்தில் ஒரு 6:20 அந்த மாதிரி டயத்துக்கு தான் சூரிய உதயம் ஆகும். அதுக்கு முன்னாடி ஒரு 40 நிமிஷம் முன்னாடியே முள்ள என்ன பண்ணோம், இருட்டெல்லாம் பிரியும். அதுக்கு ஒரு 25 நிமிஷம் முன்னாடி அது என்ன பிரம்ம முகூர்த்தம். அந்த 4 மணிலேருந்து 5:20 வரைக்கும் பிரம்ம முகூர்த்தமாக தான் இருக்கும் இருட்டு. அந்த சமயத்தில் சில நேரத்தில் அது பழக்க தோஷத்தில், அதாவது உத்தராயணத்துக்கு வரத்துக்கு முன்னாடி தட்சிணாயனம்லாம் இருக்கச்சேவே, அதாவது ஆடி மாதத்துலேருந்து 5:20 5:40 நல்ல வெளிச்சம் இருக்கும். அப்போவே பறவையெல்லாம் என்ன பண்ணோம், அந்த முக்கால் வெளிச்சத்துலேயே அது எழுந்துக்கும். கூட்டை விட்டு வெளியில் வந்து களையில் நின்றுக்கிட்டு அதெல்லாம் எதான பண்ணும், அதில் நின்றுண்டு எல்லாம் மாற்றி செய்யும் அப்படின்னு சொன்னால் அந்த நினைவில் சில பறவைகள்லாம் சீக்கிரம் முடிச்சுக்கும். அதனால் அது வந்து சிரிப்பு பண்ணும், கிறுக்கு பொறுக்குன்னு சத்தம் போட்டுன்னு இருக்கும். அப்படின்னா அது பார் புல்லெல்லாம் சிலம்புறது. அந்த பக்கத்தில் இருக்கிற மாமரத்தில் பார் எல்லா புல்லுமே மைனாவோ குட்டி குருவியோ சிட்டுக்குருவியோ தென்றல் குருவியோ எல்லாமே சத்தம் போடுறது பாரு அப்படின்னு சொன்னா. எழுந்துக்கோ முழிச்சுக்கோன்னு சொன்னாலும் அதனால் அவளை அத்தை சொல்கிறா. என்ன நீங்கள் வந்து 2 மணிலேருந்து குளிச்சுட்டு எல்லா பாத்திரத்தில் உருட்டிக்கிட்டு இருக்க, அதனால் அது வந்து சத்தம் கேட்டு அது சடசடான்னு இங்கேயும் எழுந்து போகுது. உண்மையிலே இப்போ ஒன்றும் என்ன பண்ணல, பொழுதே விடிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்கிறா அவள் உள்ளே இருக்கிறவள். இல்லைப்பா நாங்கள் வந்துட்டோம், அதனால் அது இல்லை, புல்லும் சிலம்பினகான், புல்லு எங்களுக்கும் புல்லு சிலம்பினத்தினால்தான் நாங்கள் எழுந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், எல்லாருமே வந்துட்டோம், நீ வேணா பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அதனால் புல்லும் சிலம்பினகான், இல்லைப்பா அதனால் என்னால் ஏற்றுக்க முடியாது, நான் இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி அவள் அந்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு இருக்கா. அப்போ சொன்னா அடுத்தது என்ன சொல்கிறா, புல்லும் சிலம்பினகான் புல்லறையன் கோவில். புல்லறையன் புல் என்னன்னு சொன்னால் என்ன, புல்லுன்னு சொன்னால் கருடன் அப்படின்னு கூட பேர். அதனால் வினதாசுத வாகனனான பெருமாள் யார், ஸ்ரீமன் நாராயணன். அவருடைய கோவிலில் பெருமாளுக்கு என்ன பண்ணுறது, விஸ்வரூப தரிசனம் நடக்கிறது. அதுக்கு அங்கே யானை, அப்புறம் அதில் வந்து என்ன குதிரை, வெள்ளை குதிரை, பசுமாடு கண்ணுக்குட்டியோடு சேர்ந்தது அதெல்லாம் வந்திருக்கு. அப்போ அந்த விஸ்வரூப தரிசனத்துக்கு பெருமாளுக்கு செங்கில் பெரிய அளவில் சங்கநாதம் பண்ணுறா. அது கூட கேட்கறது பார் என்ன தெரியுமா, புல்லும் சிலம்பினகான் புல்லறையன் கோயில் வெள்ளை விழி சங்கின். சங்கனை வெறும் அழகுக்கு வச்சுக்கிறது இல்லை, விழி அதாவது சத்தம் போட்டு கூப்பிடக்கூடிய பெரிய அளவில் சங்கு இருக்கே, அந்த வெள்ளை விழி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ. அது வந்து சாதாரண சைலண்டாலாம் சங்கு சத்தம் போடாது. அப்படி சத்தம் போடாதுன்றது, சத்தம் போட்டாலே அது சைலண்டாக எப்படி போடும். அதனால் நல்ல பெரிய விழி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ. அரவம் சொன்னால் சாதாரண சத்தம் தான், அது பேரருவம் பெருசாக சத்தம் போடுறதே. அங்கே பார் கோவிலில் திருக்கோடியில் இருக்கிற கோவிலில் போடுற சத்தம், அதாவது வடபத்திரசாயி கோவிலில் விழிசங்கன் பேரறவும் இங்கே நம்மாத்து வாசல் வரைக்கும் கேட்கறது பார் அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறா.
ஆனால் அவள் என்ன சொல்கிறா, விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ புள்ளாய். புள்ளாய்ன்னு சொன்னால் ஒரு சின்ன பசங்க தான் அர்த்தம். 10-12 வயசுக்குள்ளே இருக்கிறவாளுக்கு தான் புள்ளாயின்னு கூப்பிட முடியும். அதாவது லேட் சைல்ட்ஹுட், 6 வயசு தாண்டி 11 வயசுக்குள்ளே இருக்கிறவாளுக்கெல்லாம் பிள்ளை தான். அது புள்ளாய் அப்படின்னு ப்ளூரலில் கூப்பிட்டா அது என்ன, பாய்க்கும் அந்த ஆண் குழந்தையாக இருந்தாலும் அது ஏற்புடையது, பெண் குழந்தையாலும் ஏற்புடையது. ஆண்டாளுக்கு தன்னுடைய தோழிகள் அப்புறம் அவ்வளோ மாதிரி தான் இருப்பா, 5 வயசு 6 வயசுக்குள்ளே. அதனால் அவளை பிள்ளாய் எழுந்திராய், நீ எழுந்துக்கோப்பார், பேரரவம் கேட்டிருக்கிறது, நீ எழுந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் ஏன் இல்லைப்பா இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் போல அப்படின்னு அவள் அதுக்கு பதில் சொல்லாமல் அமைதியாக இருக்கா. அதுக்கு உடனே அவள் என்ன சொல்கிறா, இப்படி நீ பேசுறது இப்படி யோசிக்கிறது தனியாக நீ மட்டும் பெருமாளை உள்ளுக்குள்ளே இருந்து அனுபவிச்சுக்கணும்னு நினைக்காத, எல்லாரோடையும் சேர்ந்து தான் பெருமாளை அனுபவிக்கணும். ஒரு குழாமாக சென்று பெருமாள்கிட்ட நின்று நம்மளோட கோரிக்கைகளை சொல்லணும். அதனால் நீ என்ன பண்ணுறோம், கண்டிப்பாக எழுந்திராய் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் அவளுக்கு இன்னும் ஒரு அடையாளம் சொல்கிறதுக்கு என்ன இருக்கா, பேய்முலை நஞ்சுண்டு அப்படின்னு. ஆமாம், பேய்முலை நெஞ்சுண்டுன்னு அந்த கிருஷ்ணர் இருக்காரு, அவள் வீட்டில் தான் இவ்வளோ பெரிய சத்தம் கேட்குறது. அப்படி இருக்குச்சே, அங்கே வந்து அவள் ஒன்றும் சாதாரணப்பட்டவர் இல்லை. அவர் பூதனையோட அவள் கொண்டு வந்த பாலை தானே பருகிட்டு ரொம்ப வேகமாக பருகினத்தினால கூடவே சேர்ந்து அவளுடைய உயிரும் பருகினார் அப்படின்னு பருகி அப்படின்னு இருக்கும்போது உண்டு எனக்கு ஏற்கனவே இந்த கதை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டா. ஆனால் பூதனைக்கிட்ட என்ன பெருமாளுக்கு ஒரு விஷயம்னு கேட்டால், பூதனை பெருமாளுக்கு விஷப்பால தான் தன்னுடைய ஸ்தன்யத்தில் கொண்டு வந்தா. ஆனால் அதில் அவளுடைய உண்மையான ஃபோக்கஸ் எப்படி இருந்தது, உட்கருத்து, நம்ம கொண்டு வந்திருக்கோம் பால், இதை கண்டிப்பாக கிருஷ்ணனுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். கிருஷ்ணனுக்கு கொடுக்கணும்னா கிருஷ்ணர் குட்டி குழந்தை வேத்து முகம் பார்த்து அழுதுமோன்மோ. அதனால் என்ன பண்ணோம், யசோதை போலவே நம்ம ஒரு வடிவம் எடுத்துக்கிண்டு அதனோட தொட்டிலேருந்தே அந்த குழந்தைய எடுத்து அதுக்கு இந்த விஷப்பாலாக இருந்தாலும் என்ன பண்ணிடணும், அதை அப்படியே அந்த குழந்தைக்கு நம்மளே கொடுத்துடணும் அப்படின்னு அவளுக்கு ஒரு அபிப்பிராயம் போச்சு. அதனால தான் அவள் என்ன பண்ணிண்டா, யசோதை போல தன்னை ஒரு வடிவெடுத்துக்கிண்டு வந்தா. அதனால தான் அவள் வீட்டுக்குள்ளே நுழையும் போது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகமே வரல, இது யார் இது இவ்வளோ பெருசாக புது ஆள் ஒருத்தர் உள்ளே போகிறா அப்படின்னு வாசலில் இருக்கிற வாயில் காப்பான்லாம் பார்த்துருப்பானா இருக்கும். ஆனால் அப்படி யாருக்குமே ஒரு டவுட் வரல. என்ன காரணம், சந்தேகமே வராமல் இருந்ததுக்கு காரணம் அவள் தன்னை யசோதை மாதிரியே கொண்டு வரா. யசோதை மாதிரியே ஒரு வடிவம் எடுத்துக்கிண்டு வரும்பொழுது எல்லாரும் நினச்சுட்டா யசோதை தான் வாசல் வழியாக அந்த பக்கம் தொட்டிலுக்கு போராட பக்கம் அப்படின்னு நினச்சிண்டா. அப்படி ஆனால் பார்த்தா அவள் கொண்டு போய் கிருஷ்ணருக்கு ஸ்ரீகிருஷ்ணர் அப்படியே வருகின்றா, பாலை கொடுத்தா. அவர் என்ன பண்ணார், அவருக்கும் தான் பசின்னு நினச்சிருந்தா. ஆனால் அவளுடைய எண்ணம் இருக்கு இல்லையா, தனக்குன்னு ஒன்று கொண்டு வந்திருக்காளே அப்படின்ற அந்த எண்ணத்துக்கு சரி சொன்னார் பெருமாள். ஆனால் அந்த எண்ணம் தவறானது, அது ஏற்புடையது அன்று. சிறு குழந்தைகிட்ட போய் நம்மளோட கல்மிஷமான புத்தியெல்லாம் காட்டலாமா, அது அவளுக்கு அப்போ மனசில் வரல. அவள் கம்சனோட ஆள். அதனால் என்ன பண்ணா, எப்படி இருந்தாலும் அந்த குழந்தைய நம்ம முடிச்சுக்கிடணும் அப்படின்னு சொன்னா. ஆனால் அந்த குழந்தைய அவள் முடிக்கல, அந்த குழந்தை அவளை முடிச்சு கொடுத்து. இந்த கதை உண்டு எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு இவ்வளோ கதை சொல்ல வந்தா ஆண்டாள். ஆனால் அவள் அந்த பேய் முலை நஞ்சு அப்படின்னும் போதே உண்டு இந்த கதை எனக்கு தெரியும்னுட்டா. அப்புறம் பேய் முலை நஞ்சுண்டு அது முடிஞ்ச உடனே அவளே இன்னொரு உதாரணம் சொல்கிறா, கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி. இது ஒரு நாள் ஆச்சு. இன்னொரு நாள் கிருஷ்ணர் அப்படி தான் தொட்டில் படுத்துன்னு இருக்கார், குட்டி குழந்தை தூங்குறதுக்கு அப்படியே முயற்சி பண்ணிட்டு இருக்குது. அப்போ ஒரு சகடாசுரன் அப்படி ஒருத்த அந்த தொட்டிலேயே ஆங்கிள் மாற்றி அதை என்ன பண்ணிடணும், உடைச்சி அந்த குழந்தை மேலே போட்டுடணும்ன்ட்டு வந்தான். ஆனால் பெருமாள் என்ன பண்ணார், தன்னோட காலால் அந்த சகடத்தையே உடைச்சி என்ன பண்ணினார், அதுலேருந்து சகட கலக்கழிய காலோச்சி, சகடம் அப்படியே உருண்டுக்கிண்டு வருது, அது அப்படியே தொட்டில் மேலேயே ஆங்கிளில் தள்ளி விட்டுடலாம் அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிண்டு வரான். ஆனால் பெருமாள் என்ன பண்ணார், அதை தன்னுடைய காலால் செவட்டி விட்டார். ஏற்கனவே அந்த திருவடி எப்படிப்பட்ட திருவடி, அந்த மாயனை மண்ணு ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படின்னு ஆண்டாள் 2 பாசனத்துக்கு முன்னே சொன்னாள். அதுபோல் மிக்க வலிமை வாய்ந்த திருவடி. அது ஒன்றுமே பண்ணல, அந்த சகடத்தை ஒரு எதிர்பக்கம் உதைச்சிது, அது அப்படியே சொக்கு நூறு ஆகிட்டு முடியவா. அது சகடம் என்ன சொன்னால் என்ன, உருண்டு போகக்கூடியது சக்கரம் போல இருக்கணும். சக்கரத்துக்கு ஷேப் மாறிடுச்சுன்னா அது உருளுமா, உருளவே உருளாது. அதனால் என்ன பண்ணார், ஒரே ஒரு உதை கொடுத்த உடனேவே அதில் இருக்கிற அதனோட ஆரம் எல்லாம் தீர்ந்து போச்சு, சகடத்தோட ஷேப் மாறிடுத்து. அதுலேருந்து அந்த அசுரன் மாண்டு போயிட்டான், விஷயம் முடிஞ்சுது. கலக்கழிய காலோச்சி, இதெல்லாம் தெரியும்பா, எனக்கு ஏற்கனவே தெரியும்னு. அப்புறம் ஆண்டாள் இன்னும் ஒரு சிறப்பான ஒரு உதாரணம் சொல்லி இந்த பொண்ணை நம்ம அழைப்புகின்ற போனோம் அப்படின்னு சொல்கிறா. அப்போ என்னாச்சு, வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்தினை, வெள்ளத்து அரவை,
வெள்ளம் சொன்னால் பார்க்கடல், பார்க்கடல்ல அரவு மேலே, பார்க்கடல்ல வெள்ளத்தரவு, வெள்ளையான ஆதிசேஷன் எப்போவுமே வெள்ளை தான். ராமானுஜர் வெளுப்பு தான், மணவாள மாமுனிகள் வெளுப்பு தான், லக்ஷ்மண சுவாமி வெளுப்பு தான், பலராமர் வெளுப்பு தான், எல்லாருமே வெளுப்பு. அதாவது அந்த காந்தி சிறப்பாக இருக்கும். பெருமாளுக்கு நீலமேக சியாமளன் அப்படின்னு சொன்னால் அவர் கொஞ்சம் கலர் குறைச்சல் தான். அதனால் அழகன் இல்லைன்னா இல்லை, பெருமாள் இன்னைக்கெல்லாம் சேவிச்சுட்டு இருக்கலாம், கண் கொட்டாத பார்த்துட்டே இருக்க முடியும். அது ஒரு சிறப்பான மனம். இந்த சுத்த சத்துவமயமான அந்த சரீரத்தை அந்த அழகை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு காணக்கண்கோடி வேண்டும். அதில் ஒன்றும் அதெல்லாம் மாற்றுக்கிறதெல்லாம் இல்லை. அதை பற்றி பேச துவங்கினா இன்னும் ஒரு 25 நிமிஷம் அதிகமாக போகும். அப்போது வெள்ளத்து அரவில் அந்த பார்க்கடலில் என்ன பண்ணிட்டு இருக்கார் பெருமாள்? அந்த வெள்ளையா பளபளன்னு இருக்கிற ஆதிசேஷன் மேலே, ஒரு அரவு மேலே என்ன வெள்ளத்து அரவில் துயில் அமர்ந்த வித்தினை, அதாவது தூங்கறதுக்குன்னு தயார் பண்ணிட்டு இருக்கிற வித்து. வித்துன்னு சொன்னால் விதை. எதுக்கு விதை? அண்டசராசரமும் 17-14 லோகங்களுக்கும் அந்த கர்த்தாவாக இருக்கிற, சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கிற என்ன ஸ்ரீமன் நாராயணன் துயில் அமர்ந்த வித்தினை உள்ளர்த்து கொண்டு, அந்த வித்துக்கே 17-14 லோகத்துக்கும் கடித கடனா சாமர்த்தியம் மிகுந்த அந்த ஸ்ரீமன் நாராயணனை தன்னுடைய மனதில் இருத்தி எப்பொழுதும் நினைவில் கொண்டிருக்கக்கூடிய முனிவர்களும் யோகிகளும் என்ன பண்ணிட்டு இருக்கா? மெல்ல மெதுவாக எழுந்து பெருமாளோட கோவிலுக்கு போய் அங்கே பெருமாளுக்கு சுப்பிரபாதம் பாடணும்னு காத்துன்னு இருக்காளே, அதை நீ பார்க்கலையா? அதனால நிச்சயமாக அவசியம் நீ எழுந்து வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும், அந்த துயிலில் அமர்ந்திருக்கிற, தூங்கறதுக்கு தயாராக இருக்கிற ஒரு வித்து இருக்கே, அந்த வித்தை தன்னுடைய மனதில் இருத்திட்டு இருக்கார். என்ன யாரு? யோகிகளும் முனிவர்களும். முனிவர்கள் என்று சொன்னால் என்ன? மனனம் பண்ணி கொண்டிருப்பவர்கள், எப்பொழுதும் அஷ்டாட்சரம் துவாதசாட்சரம் அதுபோல நாமங்களை, சிறப்பான மந்திரங்களை மௌனமாக ஜபித்து கொண்டிருப்பவர்கள், மனனம் பண்ணி கொண்டிருப்பவர்கள் முனிகள். ஆனால் யோகிகள் என்று சொன்னால் அவள் என்ன பண்ணுவா? அதையே அவளுடைய சரீரத்தில் இருத்தி கொண்டு அதை என்ன பண்ணா? அவளுடைய மனதோட கட்டுப்பாட்டினால அந்த இருத்திக்கிறதையும் உள்ளுக்குள்ளேயே நின்று பார்த்துக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தது. அந்த சக்தியை வளர்த்துக்கிறதுக்கு தான் யோகம் என்று பெயர். யோகம் என்று சொன்னால் மனம் சரீரம் என்றும் என்ன பண்ணணும்? ஒன்றுபடணும். யுக் என்று சொன்னால் ரெண்டும் ஒன்று இணையணும். அதுதான் யோகம் அப்படின்னு சொல்லி. அதுபோல யோகிகளானவர்களும் முனிவர்களும் எப்பொழுதும் அந்த வெள்ளத்து அரவில் துயிலமர்ந்திருக்கிற வித்தினை மனதிலேயே நினைச்சுட்டு இருக்காளே, அவள்லாம் கூட கோவிலுக்கு கிளம்பிட்டா, கோவிலில் இருக்கா அப்படின்னு சொல்லி நீ நிச்சயமாக எழுந்துக்கணும், அவசியம் எழுந்து வரணும், நம்ம எல்லாரும் ஒன்றா போய் பெருமாளை சேவிக்கலாம் அப்படின்னு கூப்பிடுறா ஆண்டாள். வெள்ளத்தாரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரி என்ற பேரறவும். அவள்லாம் எழுந்துட்டாலே, எழுந்து என்ன சொல்கிறான்னு கேட்டால், நம்மளுக்கு ஒரு சம்பிரதாயம் இருக்குது. சனாதன தர்மத்தில் ஒரு முக்கியமான ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது. ஒரு நாளும் செய்யக்கூடிய ஆச்சார அனுஷ்டானங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், ஒருத்தரும் இதில் இரஸ்பெக்டிவ் ஆஃப் காஸ்ட், கிரீடு, கம்யூனிட்டி எதுவுமே இல்லை. இந்த பாரத திருநாட்டில் இல்லை, இந்த 17-14 லோகத்துலையும் இருக்கிறவா எல்லாருமே தூங்கி எழுந்தா முதல் வேலையா படுக்கையை விட்டு எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே ஹரிஹி அப்படின்னு சொல்லி 7 முறை சொல்ல வேண்டும். ஹரி 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 அப்படின்னு 7 முறை சொன்னால் அது என்ன பண்ணும்? ஹரி ஹரையதி இது பாபா, அதாவது அன்றைய நாள் முழுக்க முன்னாடி நாளில் செய்த சிறு சிறு தவறுகள், அந்த தவறுகள் இட் லீட்ஸ் டு பனிஷ்மெண்ட் அப்படின்னா, அதுபோல பாவங்களை குறைத்து சுத்த சத்துவமயமான மனதை இன்றைய பொழுதுக்கு தருவதற்கு தயாராக இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? நம்மளோட பிரார்த்தனை அத்தியாவசியம். எனக்கு இது வேணும்னு கேட்டால் தான் கொடுப்பார். அப்படி கேட்டால் கூட சுவாமி தரத்துக்கு முன்னாடி இவனுக்கு தகுதி இருக்கா, அப்போ தான் அவனுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சுவாமி பார்ப்பார். இதை நம்ம தாயார் மூலமாக கேட்டுட்டு, அம்மா எனக்கு இதெல்லாம் வேணும், பெருமாள்கிட்டேருந்து வாங்கித்தாங்கோ அப்படின்னு நம்ம கேட்டால் கூட, தாயார் போய் சொன்னால் கூட, அவனுக்கு இந்த இதெல்லாம் கிடையாது, கொஞ்சம் இன்னும் 1 வாரம் கழித்து தரலாம், அவன் என்ன கேட்க நம்ம கேட்டுட்டு இருக்கிட்டான், இன்னும் 2 நாள் கழித்து தரலாம் அப்படின்னு சுவாமி நினைப்பராக இருக்கும். தாயாரோட சிபாரிசு சொன்னால் கூட, இல்லை பசங்க கேட்குறது தந்துடுங்கோ அப்படின்னு பெருமாள்கிட்ட தாயார் நம்மளுக்காக சிபாரிசு பண்ணுவாள் அப்படின்னு சொன்னால், அதுபோல அந்த ஹரி ஹரி அப்படின்ற அந்த பாவங்களை தீர்க்கக்கூடிய ஹரி என்ற பேரறவும் அவள் எல்லாரும் மெல்ல எழுந்து ஹரிநாம சங்கீர்த்தனம் சொல்லிண்டு பெருமாளை போய் சேவிக்கிறதுக்கு தயார் பண்ணிக்கிறாளே, உனக்கு அது காது கேட்கலையா? அப்படி அவள்லாம் எழுந்து ஹரி சொன்னாலே என்ன பண்ணணும்? பொழுது விடிஞ்சுடுத்து நம்ம எழுந்து நம்மளோட நீராட்டத்துக்கு போக வேண்டிய நேரம்னு புரிஞ்சுக்க வேண்டாமா நீனு அப்படின்னு சொல்லி ஆண்டாள் தன்னுடைய தோழிகளுக்கிட்ட, ஒரு தோழி உள்ள படுத்துட்டு இருக்காளே இன்னும் எழுந்து வராம, அவகிட்ட இதை சொல்கிறா.
அதனால் அதுவும் சரி வந்தாச்சு. அரி என்ற பேரறவும் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் வெய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காரோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரி என்ற பேரறவும் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். அது நம்ம அந்த சொல் இருக்கே, அந்த ஹரி என்ற பெரிய அரவம் இருக்கே, அந்த சப்தம், அந்த ஒலி நாதம், அது நம்மளோட மனசுக்குள்ளே புகுந்து பெரிய சந்தோஷத்தை கொடுக்குறதே. நீ அதை அனுபவிக்க வேண்டாமா? வா, வெளியில் வா, சீக்கிரமா எழுந்து வா அப்படின்னு கூப்பிட்றா. இந்த பாசுரத்துக்கு பொருள் இவ்வளோதான். ஆனால் இந்த பாசுரத்தில் ஒரு முக்கியமான சின்ன தொடர்பு ராமாயணத்தோட உண்டு. அப்படி எதுன்னு கேட்டால், இப்போ இந்த பாசுரத்தில் ஆண்டாள் என்ன பண்ணுறா, எல்லாரும் பெருமாளுக்கு சுப்பிரபாதம் பாடுவா. அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். ரொம்ப சிறப்பாக இருக்க சில கோவிலில் தாயாருக்கு கூட சுப்பிரபாதம் பாடி தாயாருக்கும் சுப்பிரபாதம் பாடி எழுப்பக்கூடிய ஒரு முறைமைகள்லாம் உண்டு. ஆனால் இந்த பாசுரத்தில் இந்த ஆண்டாள் என்ன பண்ணுறா, தன்னுடைய தோழிக்கு சுப்பிரபாதம் பாடுறா. தோழி என்றோட யாரோ சம்திங் அவுட் சைடர் அப்படின்லாம் கிடையாது. அவளும் இவளை போல நல்ல சிறந்த பக்தை தான். ஆனால் எழுந்து வரத்துக்கு கொஞ்சம் தாமசிக்கிறா. அதனால் சீக்கிரம் எழுந்து வா அப்படின்னு தன்னுடைய தோழியான 300 சக ஆய்ச்சிப்பாடியில் இருக்கிற ஒரு பக்தைக்கு அவள் திருப்பாவை மூலமாக சுப்பிரபாதம் திருப்பள்ளி எழுச்சி பள்ளி எழுதல் அப்படின்னு சொன்னால் அவளை மொள்ள எழுப்புறா. ஆனால் இது திருப்பாவையில் ஆண்டாள் தன்னை போல இன்னொரு பக்திக்கு பாடுறா. ஆனால் முதல்ல இதுபோல திருப்பள்ளி எழுச்சி சுப்பிரபாதம் பாடினது யாரு? ராமாயண காலத்தில் விஸ்வாமித்திரர் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு என்ன பண்ணுறார், சுப்பிரபாதம் பாடுறார். அந்த கதை நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் தான். தசரதனை அண்ணன் விஸ்வாமித்திரர் கேட்குறார். வாசலில் ஒருத்தர் வந்திருக்கார், ஒரு முனிவர் அப்படின்னு ஒரு சேவகன் சொல்கிறான். அவர் யாராக இருந்தாலும் உள்ளே அழிச்சுட்டு வா அப்படின்னு உள்ளே அழிச்சுன்னு வந்தோடனே அவருக்கு அர்க்கிய பாத்தியம்லாம் கொடுத்து அவருக்குன்னு தனியாக ஒரு ஆசனம் போட்டு அந்த இதில் இருக்கையில் அமர வைக்கிறார். அவரை வச்சோடனே வாங்க எல்லாரும் அவசரம், எல்லாரும் என்ன பண்ண ஒருத்தருக்கு விசாரிச்சுக்கிறா. வசிஷ்டரை பார்த்து சோக்கியம் தானே பாங்கு தானே சுவாமி எழுதிதா அப்படிலாம் கேட்டுக்கிறா. அப்படி கேட்டவுடனே என்ன அவசரம், எவ்வளோ தூரம் எளியாக இருக்குது அப்படின்ற உடனே அப்போ என்ன சொல்கிறாரு விஸ்வாமித்திரர், இது மாதிரி நான் தண்டகாத வனத்தில் ஒரு என்னோட இதில் இப்போ கூட இருக்கு அந்த பர்சானாலாம் போய் பார்த்தா தான் தெரியும். அங்கே இப்போ ஒரு யாகம் பண்ண போகிறேன் சித்தாசிரமத்துக்கு போகிற வழியில். அங்கே நீ என்ன செய்யணும், என்னோடய யாகத்தை கெடுக்கிறதுக்கு மாரீச்சன் சுபாகு அப்புறம் தாட்டகையெல்லாம் வந்துன்னு அதெல்லாம் அதை தவிர்க்கணும். அது இருந்தால் தான் ஒரு 3 நாளைக்குள்ளே பண்ணி முடிச்சுடுவேன். ஆனால் நான் ஒத்தனே யாகத்தை பார்த்துப்பேன்னா இவாளெல்லாம் அரக்கர்களை அழிச்சுடுவானான்னு தெரியல. எனக்கு உன்னுடைய பையனை எனக்கு சகாயத்துக்கு தரணும்னு தசரதருக்கு அப்படியே தூக்கி போட்டுது. என்னப்பா இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ தான் குழந்தை இருந்திருக்கு, இப்போ தான் அவனுக்கு ஊன சோடச வருஷம் அது கூட ஆகலை, அவனை போய் இவர் கேட்டுருக்காரு, அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி அவர் பதிலே சொல்லாமல் தசரதர் அமைதியாக இருக்கார். அப்போ அவன் கேட்குறா, எதுக்கு அவனை கேட்குறார், நானே வரனே, அவன் ராமன் சின்ன பையன், அவனுக்கு இப்போ தான் 10-12 வயசு தான் ஆகுது, அவனை போய் என்ன பண்ண முடியும், நான் வரேன். 16 வயசு ஆனால் தான் ஒரு பாலகத்தை தாண்டி என்ன பண்ணுவான், யுவாவாக மாறுவான். அவன் யூன வருஷம் சோடசத்துக்கே அவனுக்கு இன்னும் வயசாகலை, 12 வயசு தான் ஆகுது. அட் 12.5 கூட ஆகாதவனே எப்படி ஒரு யாகத்தை ரட்சிக்கிறதுக்கு அனுப்ப முடியும்? அதனால் நான் வரேனே, நான் பெரிய கிழமை, எனக்கு எல்லாம் பண்ண முடியும். நான் 10 திசையில் என்ன பண்ணுவேன், தசரதன் எனக்கு பேரே அதனால தான் பேர். நான் 10 திசையிலையும் என்னோட தேரை செலுத்துவனாக்கும், நான் உன்னோட யாகத்தை ரட்சித்து கொடுக்குறேன் அப்படின்னு தசரதர் சொன்னார். அப்போ என்ன பண்ணுறாரு விஸ்வாமித்திரி வெகமெண்ட்லி டிஸ்அப்ரூவ்ஸ். அதெல்லாம் கிடையாதுப்பா, நீ ஒன்றாயிடுச்சுமே நான் என்ன செய்யறது அப்படின்னு. ஆனால் உள்ளூர தசரதருக்கு அவரோட ஆஃபரை ரெஃப்யூஸ் பண்ணதுக்கு விஸ்வாமித்திரருக்கு வேற ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. அது அப்போ சொல்ல மாட்டார் இல்லையா, அவர் தான் மகாரிஷி, அவர் பெரிய வசிஷ்டர் வாயாலேயே பிரம்ம ரிஷின்னு பட்டம் வாங்கினவர். அவர் போய் எப்படி அந்த வார்த்தையை சொல்லுவார்? அவர் ஒன்றுமே சொல்ல, நீ வேண்டாப்பா, எனக்கு என்ன பண்ணணும், கரிய சம்மல் தருதி, கரிய சம்மல் ராமனை தருதி அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாரு. அப்புறம் இதெல்லாம் எதுக்கு வேணும்னு கேட்டால் விஸ்வாமித்திரர் வசிஷ்டர்கிட்ட சொல்கிறார், எனக்கு ராமன் தான் வேணும்னு. ராமன் ஓடணும்னு சொன்னால் அப்புறம் அரை மனசாக ராமனோட அனுப்புறன்னு ஒத்துக்கிறார். ராமன் மட்டும் தனியாக வரமாட்டான், கூடவே லக்ஷ்மண சுவாமியும் அழிச்சின்னு போகணும் அப்படின்னு சொன்னால் லக்ஷ்மண சுவாமி தானும் வரேன்னு சொல்லி ராமரையும் லக்ஷ்மணரையும் விஸ்வாமித்திரர் அழிச்சுக்கிண்டு வரார். அதுலாம் ராஜா வீட்டு குழந்தைகள், ரொம்ப சொகுசானது. எப்போவுமே என்ன தெரியாது, பஷ்னி இருக்கிறதுக்கெல்லாம் தெரியாது. ஆனால் பட்சிக்குமே, குட்டி குழந்தைகளுக்கு தாகம் எடுக்குமே அப்படின்னா என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு ராமரை அழிச்சுக்கிண்டு லக்ஷ்மண சுவாமி அழிச்சுட்டு அந்த சரையு நதியை தாண்டி வெளியில் வரத்துக்கு முன்னாடியே
அவருக்கு 2 மந்திரம் பலே அதிபலே அப்படின்னு சொல்லி அந்த மந்திரத்தை சொல்லி அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குற. இதை சொல்லிகிட்டே நடந்து வா, உனக்கு நான் என்னோட இருக்கிற வரைக்கும் பசிக்காது, தாகம் இருக்காது, எல்லாம் எப்பவுமே வயிறு ரொம்ப இருக்கும், சாப்பிட்டா மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறார் விஸ்வாமித்திரர். அவரோட தபோபலமும் அந்த மந்திரத்துக்கு சேர்ந்துருக்கு இல்லையா, அதனால நிச்சயமாக குழந்தைகளுக்கு பசிக்கவே இல்லை. அப்படியே ஆயிடுத்து. ராத்திரி இது பொழுது சாய போகிறது. அப்போ என்ன பண்ண படுத்துக்கணுமே, படுத்துக்கணும்ட்டு போனால் என்ன பண்ணுறது, அவர்கிட்ட இருக்கிறது அவரோட தோள்பட்டையில் இருக்கிற சஞ்சிகையில் அந்த சஞ்சியில் என்ன இருக்குது, தர்ப்ப புல்லு தான் இருக்குது. உடனே அந்த தர்ப்ப புல்லை ஒரு மரத்தடியில் அழகாக எடுத்து விரிக்கிறார். அது மேலே ஒரு துணியை போட்டு விடுறார். அந்த துணி மேலே படுத்துக்கோ தங்கம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ சொல்லும்போது அவருக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. எத்தனை பெரிய ராஜா வீட்டு குழந்தைகள், எத்தனை வருஷம் கழித்து அவனுக்கு குழந்தை பிறந்திருக்கு, அது எது போல் குஷனில் படுத்துன்னு இருக்குமோ, எத்தனை போல் மெத்தை என்ன கனமாக இருக்குமா சாஃப்டாக இருக்குமான்னு தெரியாது நம்மளுக்கு. அந்த குழந்தைய போய் இந்த மரத்தடியில் படுத்து வைக்கிறோமே, இது என்ன ராமா ஸ்ரீமன் நாராயணா, அவரே சொல்கிறார், வெள்ளத்தரவில் தூயில மருந்த வித்தினை ஸ்ரீமன் நாராயணனே, இந்த குழந்தைய கொஞ்சம் நல்லபடியாக படுத்துக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணு அப்படின்னு மனஸ்பூர்த்தியாக பிரார்த்தனை பண்ணிக்கிறார். அது என்ன ஆறுது, அந்த வெள்ளத்தரவில் படுத்துன்னு இருக்கிற அதே சுவாமி இந்த தருப்பையில் படுத்துக்கும் போதே அது பெரிய குஷன் போல ஆச்சாம். ஆச்சாரியர் சொல்லி ஆகும். அதுவே நல்ல மெத்துன்னு ஆயிடுத்தான். பக்கத்தில் படுத்துன்னு இருக்கிற லக்ஷ்மண சுவாமிக்கும் அது மெத்துன்னு ஆயிடுத்தான். அப்புறம் இந்த தர்ப்ப புல்லும் ராமருக்கு அது ஒரு பெரிய நல்லா சொகுசாக படுத்துக்கக்கூடிய ஒரு மெத்த போல் ஆயிடுது. எல்லா குழந்தைகள்லாம் 2 ராத்திரி படுத்துன்னு மரத்தடியில் தூங்குறது. அவளுக்கு காவலாக அவளுடைய திருவடி பக்கத்தில் விஸ்வாமித்திரரும் கொஞ்சம் நேரம் சயனிச்சுன்னு ஆடுது. அதுக்கப்புறம் கார்த்தால் எழுந்து குளிக்கணுமே, குளிச்சா குழந்தைகளை எழுப்பணுமே. அது ராத்திரிலாம் எப்படி இருட்டில் மொள்ளமாக படுத்துட்டு இருக்குதா இல்லையா, என்ன சமாச்சாரம் அப்படின்னு பார்த்தாக்கா குழந்தை ரொம்ப அழகாக தூங்கின்னு இருக்க ராமர். அவர் பார்த்தோடனே அந்த ராமரோட தலையிலேருந்து அந்த முடியெல்லாம் சுருட்டையாக முடி தொங்கின்னு இருக்குது. இது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு பார்த்து, ரொம்ப அழகாக இருக்கே, என்ன இந்த கௌசல்யக்கு எவ்வளோ கொடுப்பினே, அவளுடைய சிறப்பான குழந்தையாச்சே இது அப்படின்னு சொல்லி சுப்ரஜா கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே கௌசல்யா சுப்ரஜா ராம அப்படின்னு கூப்பிடுறார். ஆனால் அந்த குழந்தைய எழுப்புறதுக்கு அவருக்கு எழுந்திரு தங்கம் அப்படின்னு சொல்லவே இல்லை. கௌசல்யா சுப்ரஜா ராம அப்படின்னே ஒரு 10 தடவை 50 தடவை சொல்லிகிட்டே இருக்கார். என்ன அவரோட அனுஷ்டானம் முடிச்சோன்னா அவர் போய் குளிச்சுட்டு வந்தார், குளிச்சுட்டு தீர்த்தம் ஆடினா வேலையெல்லாம் பார்த்தாரு. அப்போ கௌசல்யா சுப்ரஜா ராம அப்படின்னு பெருமாளே எழுந்துக்கலையான்னு கேட்டால் இவர் சொல்லட்டுமே, இந்த யோகி இந்த முனிவர் என்ன பண்ணிட்டு இருக்கார், நம்மளை பார்த்து அனுபவிச்சுட்டு இருக்கார், இன்னும் கொஞ்ச நாள் அனுபவிச்சுக்கிட்டோமே, அந்த கொடுப்பினை அவருக்கு இருக்கட்டுமே, நமக்கும் தான் அப்படி படுத்துட்டு இருக்கலாமே. இதெல்லாம் நம்ம மனசுக்குள்ள ரசோக்தியாக புரிஞ்சுக்கிற விஷயம். ராமர் அப்படியே படுத்துன்னு இருக்கார். அப்புறம் அந்த குழந்தைய கூப்பிட்டு பூர்வா சந்தியா பிரவர்த்ததே கௌசல்யா சுப்ரஜா ராம அப்படின்னு. ஏப்பா சுப்ரஜா ராம கௌசல்யா சுப்ரஜா ராமன்னு சொன்னால், மாணிக்க அவரோட கௌசல்யோட திருவயிற்று உதரவந்தனம் அதானே, அங்கேருந்து தானே அவள் கிடச்சா. அதனால் கௌசல்யக்கு தான் சிறப்பு, எங்கேயுமே தாய்க்கு தான் சிறப்பு. தாயின்றி என்னமே இருக்காது, தாய் சிறந்தது கோயிலும் இல்லை. அது இல்லை. அதே மாதிரி ராமருக்கும் கௌசல்ய மேலே ரொம்ப அளப்பரிய ஈடுபாடாம். அம்மாவுக்கு பிடிச்சது தான் செய்யணும், அம்மா எது ஒத்துக்கிறாளோ அதை தான் செய்யணும் அப்படின்னு நினைப்பறான். அவர் பிதிர்வாக்கிய பரிபாலனம் பண்ணுறதுக்கு தான் சுவாமி என்ன 14 வருஷம் காட்டுக்கு போனார், மர ஊறி தரிச்சுக்கண்டு. ஆனால் அந்த குழந்தைக்கு உள்ளூர மனசில் எப்படி இருக்கும், எப்போவுமே நம்ம அம்மாவுக்கு திருப்தியாக நடந்துக்கணும் அப்படின்னு. அதனால் கௌசல்யா சுப்ரஜா ராமன்னா நம்ம அம்மா பேரை சொல்லிட்டு இருக்காள் அப்படின்னு ராமர் அமைதியாக கண்ணை மூடிக்கிண்டு படுத்துட்டு இருந்தாராம். அப்புறம் பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல, உத்திஷ்ட எழுந்துக்கோ சுவாமி எழுந்துக்கணும். நரசார்தூல அதாவது மனித சமுதாயத்துக்கே சிறப்பாக இருப்பவனே, சார்தூலன் போன்றவனே என்ன விழித்துக்கொள் அப்படின்னு கூப்பிடுறார். எதுக்குன்னு கேட்டால் என்ன பண்ணணும், நம்ம காத்தால் எழுந்து செய்யக்கூடிய அனுஷ்டானங்களே செய்து கொள்ள வேண்டும். நம்மளுக்கு மேலே நம்மளோட என்ன பண்ணணும், அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பயணம் எங்கே போகணும், விஸ்வாமித்திரரோட யாக ரக்ஷணத்துக்கு தானே போகணும். அந்த யாக ரக்ஷணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ராத்திரி வந்துடுத்து சீக்கிரமாக. இப்போ போல் நைட்டில் ட்ராவல்லாம் பண்ண முடியாது அந்த காலத்தில். நம்ம சொல்கிறது எத்தனையோ லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி, லட்சம் வருஷம் 4,32,000, அதுக்கு மேலே ஒரு இன்னொரு 4,32,000 வருஷத்துக்கு முன்னாடி அது. அப்போல்லாம் என்ன கிடையாது, இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி இருக்காது, நைட் ட்ராவல் அலௌட் இல்லை. சூரிய அஸ்தமனம் ஆச்சுன்னா நம்மளும் யூ ஆர் சப்போஸ் டு ரிக்ளைன் யுவர் செல்ஃப் அப்படின்னு இருக்கணும். அதனால் அவள்லாம் ஒரு மரத்தடியில் இருந்தால் அந்த நேரத்தில் பெருமாளை இப்படி
விஸ்வாமித்திரர் கூப்பிட்றார். அவர் தான் முதல்ல பெருமாளுக்கு சுப்பிரபாதம் பாடினவர். அது ஒரு பெரிய சிறப்பு. ராமருக்கு பாடினார். அந்த ஸ்லோகத்தை நம்ம இன்னும் சொல்லிட்டு இருக்கோம் தான். அதனால் அந்த உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவியம் தெய்வமான்னிகம். அதாவது ஆன்மீகம் என்று சொன்னால் அன்றாட வாழ்வில் செய்யக்கூடிய அனுஷ்டானங்கள் அது எல்லாமே உண்டு. அதில் 2 வேளை 3 வேளை சந்தியாவனம் பண்ணுறது, சூரியனுக்கு அர்க்கியம் கொடுக்கறது, காயத்ரி மந்திரம் ஜபிக்கிறது, அப்புறம் அஷ்டாட்சரம் துவாசாட்சரம் ஜபிக்கிறது, அதுக்கப்புறம் பெருமாளுக்கு திருவாராதனை பண்ணுறதுக்கு வேண்டிய முறைகளை தேர்த்துக்கிறது, அப்புறம் மரத்தடியாக இருந்தாலும் ஜலக்கரியாக இருந்தாலும் அங்கேயும் பெருமாளை உத்தேசித்து பெருமாளுக்கு 2 அர்க்கியம் பாத்தியம் கொடுக்கறது, அவனுக்கு ஏதும் மரத்தில் இருக்கிற பழங்களை பக்கத்தில் இருக்கிற பழங்களை எடுத்து சமர்ப்பிக்கிறது, நம்மளும் அதுவே 2 பிரசாதமாக எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் அந்த தெய்வமான்னிக்கம். பெருமாளுக்கு ஆன்மீகம்னு சொன்னால் வழிமுறைகள், வாழ்க்கை முறைகள், அனுசரிக்க வேண்டிய வாழ்க்கை கடமைகள் அப்படின்னு சொன்னால் அன்றாட ரொட்டீன்ஸ் எல்லாம் நம்ம செய்யணும். முழிச்சுக்கோ ராமா, ஸ்ரீராமா முழிச்சுக்கோ அப்படின்னு விஸ்வாமித்திரர் என்ன பண்ணுறார்? ராமச்சந்திரமூர்த்தியை எழுப்புறார். ஸ்ரீராமனை எழுப்புறது. இதனால தான் விஸ்வாமித்திரர் ராமனை எழுப்பினது, பெருமாள் எழுப்பினார். இங்கே நம்ம கோதை என்ன பண்ணுறா? அவளுடைய தோழி ஒருத்திய ஒரு பக்தை இன்னொரு பக்தியை எழுப்புறா அப்படின்னு இந்த 2 நிகழ்ச்சிக்கும் ஒரு பெரிய ஒற்றுமை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பாசுரத்தில் இருந்து புரிஞ்சுக்கலாம். இன்னும் அடுத்த பாசுரத்தில் விரிவாக ஆண்டாள் என்ன சொல்கிறான்னு நம்ம பார்க்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.